ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, மகிமைப்படுத்துகிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆராதனையிலே கர்த்தர் நீர் எங்களோடு பேசுங்க அப்பா. உங்களோட வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் தகப்பனே. வார்த்தை கொடுக்கிற அடியேனை கர்த்தர் மறைத்து வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் என்று சொன்ன பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். முடிவு பரியந்தம் அந்த ராஜ்யத்திலே கொண்டு போய் நிறுத்த கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நல்லவர். சகரியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம். சகரியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நாளிலே நம்மோடு பேசுகிற வார்த்தை அரணுக்கு திரும்புங்கள். அதாவது கர்த்தரிடத்திலே திரும்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நாளில் நம்மோடு பேசுகிறார். சகரியா என்று சொன்னால் கர்த்தர் நினைவு கூறுகிறார் என்று பொருள். சகரியாவுடைய பேருடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் கர்த்தர் நினைவு கூறுகிறார். அதாவது ஆண்டவர் உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன் இங்க சகரியாவுக்கு சொல்ற, சகரியாவை கொண்டு இஸ்ரவேலுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்றார். அல்லேலூயா. அதாவது தேவன் சொல்றார், நீங்க நம்பிக்கையோடு இருக்கிறீங்க என்று சொன்னால் உங்களுக்கு வைத்திருக்கிற அரணுக்கு திரும்புங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. சகரியாவின் புத்தகத்தினுடைய அமைப்பை குறித்து நாம் பார்க்கும்போது முதலாவது எச்சரிப்பும் நல்ல நல்ல காரியத்தை குறித்தும் அறிவிப்பு. 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 8ஆம் அதிகாரம் 23 வசனங்கள் வரைக்கும் புத்தகத்தினுடைய ஒரு சுருக்கம். சகரியா புத்தகத்தினுடைய சொல்லப்பட்டிருக்கிற இந்த 14 அதிகாரத்தினுடைய சுருக்கத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். எச்சரிப்பும் நல்ல காரியத்தை குறித்த அறிவிப்பு. 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் 23வது வசனம் வரைக்கும். இரண்டாவது வேற்றினத்தாருக்கு வரும் தண்டனை தீர்ப்பு. இரண்டாவது அந்த புத்தகத்தோட சிறப்பு என்னவென்று சொன்னால் தீர்ப்பை குறித்து, தண்டனைக்கு உண்டான தீர்ப்பை குறித்து சொல்லுகிறார். அது 9ஆம் அதிகாரம் 1லிருந்து 8 வசனங்கள். மூன்றாவதாக வருங்கால வாழ்வும் செழுமையும் குறித்த செய்தி. 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் 21வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது வருங்கால வாழ்வும் செழுமையும். அதாவது தேவன் வைத்திருக்கிற ராஜ்யத்தை குறித்து உண்டான தீர்க்கதரிசன வசனங்கள். அவருடைய வருகை மாத்திரமல்ல, தேவன் தமது ஜனங்களை ரட்சிக்க அவர் வரப்போகிற அந்த முன்னறிவிப்பை சகரியாவின் புத்தகம் தெளிவாக எடுத்துக்கொள்கிறது. வாசிக்கிற ஒரே ஒரு வசனம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது 16வது வசனம். அந்நாளில் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாகிய அவர்களை ரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு மீண்டும் சிதறடிக்கப்பட்டு போவார்கள் என்று சொல்லி அவர்கள் செய்த தவறுக்கு சிதறடிக்கப்படுவார்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசி மூலமாக தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது. ஆனாலும் அவர்கள் மீண்டும் தம்முடைய தேசத்திற்கு, தம்முடைய அரணான அந்த பட்டணத்திற்கு தேவனிடத்தில் திரும்புவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கும் கொடுத்திருக்கிறார். அதுதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாகிய அவர்களை ரட்சிப்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க நினைத்து பார்க்கும்போது இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அநேக யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சம்பவம், இதுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம் நான் கேள்விப்பட்ட காரியம். ஏன் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் தேவன்
ஆதியாகமத்தில் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார், சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அவர் யாக்கோபு இஸ்ரவேலாக மாற்றப்பட்டார். அப்படி இருக்கும்போது ஒரு காரியம், இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு மிசேல் வருகிறது, இஸ்ரவேலை தாக்க வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது அந்த ரேடார் எல்லாம் ஏமாற்றி விட்டு அந்த மிசைல் கரெக்டா ஒரு பாயிண்ட் குறித்து அந்த இடத்துல போய் விழுந்து இஸ்ரவேலை அந்த கூட்டத்தில், அந்த ரயில்வே ஸ்டேஷன் எத்தனை தெரியல, எனக்கு கேள்விப்பட்டதை நான் சொல்றேன். அப்பொழுது அந்த மிசைல் கரெக்டா விழுகிற சமயத்துல எங்கிருந்து அந்த காற்று அடிக்கப்படுதுன்னு தெரியல, அந்த காற்று அந்த மிசைலை கொண்டு போய் கடலிலே தூக்கி போடும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பாதுகாக்கிறார் என்று சொன்னால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியை பாதுகாக்கிறார் என்று சொன்னால், அவர் இரத்தத்தினாலே விலைக்கிரயமாய் கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நம்மை ஆண்டவர் பாதுகாப்பது எவ்வளவு அதிகமான நிச்சயம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ஆனா நாம் அப்படி அல்ல, தேவனுடைய ரத்தத்தாலே மீட்கப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சந்ததியாக இருக்கிற நம்மை ஆண்டவர் ரட்சித்து தேவன் நம்மை நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அரண் என்று சொன்னால், அங்க சொல்லப்பட்டிருக்கிற அரண் என்று சொன்னால் பாதுகாப்பு. நம்முடைய பாதுகாப்பு யார் என்று சொன்னால், நமக்கு அரண் யார் என்று சொன்னால் தேவன் தான். அதான் சொல்றார், தேவனிடத்தில் திரும்புங்கள். அரணுக்கு திரும்புங்கள் என்று சொன்னால் தேவனிடத்தில் திரும்புங்கள். தேவனிடத்தில் மனம் திரும்பி தேவ சமூகத்துக்கு கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அரண் என்று சொன்னால் பாதுகாப்புடைய நகரம் அல்லது குன்று, ஒரு கோட்டை. எரிகோ கோட்டை நீங்க பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து அக்கறைப்பட்டவுடனே முன்பாக நிற்கிறது எரிகோ கோட்டை. ஆண்டவர் சொல்றார் யோசுவாவை நோக்கி, நீ ஜனங்களை ஒரு நாள் அப்படியே சுத்தி தேவனை துதித்து கொண்டு வந்து விட்டு அப்படியே அமைதியா இருக்கு. இதே போல 6 நாள் செய்யும். 6வது நாள் என்ன செய்யுமா, 7 தடவை சுற்றி வரணும். அந்த எரிகோ கோட்டையை தகர்த்து போட்டார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், நம்முடைய தேவன் நமக்கு பாதுகாப்பா இருக்கும்போது எவ்வளவு தடைகள் வந்தாலும், எரிகோ போன்ற கோட்டை எழுப்பி வந்தாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவன் நம்மிடத்தில் கேட்கிறவர், தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். இங்க 2 காரியத்தை குறித்து நம்ம பார்த்து ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை தியானித்து கடந்து போகும். கர்த்தர் நம்மோடு இடைபெடு வரார். அல்லேலூயா. நமக்கு பாதுகாப்பு யார் என்று சொன்னால் தேவன் தான். நாம் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம் தான் நம்முடைய பாதுகாப்பு. இங்க ஜனங்கள் பாவம் செய்த போது ஆண்டவர் ஜனங்களை, அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தண்டித்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் ஆண்டவர் அவர்களை தண்டிப்பார். ஆனா மீண்டும் அவர்களை சேர்த்துக் கொள்ளும். அவர் தேவ சமூகத்தில் முறையிடும் போது தேவன் அவர்களுடைய முறையீடை கேட்டு அவர்களை மீண்டும் மனம் திரும்ப செய்ய தேவனிடத்தில் திரும்ப கர்த்தர் அவர்களுக்கு ஒரு சில காரியங்களை அடிமைத்தனத்தில் கொண்டு போய் வைப்பார். அடிமைத்தனத்தில் வைத்தது மாத்திரமல்ல, அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீண்டும் வருவதற்கு ஒரு நியாயாதிபதியை கர்த்தர் உருவாக்குவார். அல்லேலூயா. இங்க சகரியா தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த தீர்க்கதரிசி சொல்றான், தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். நம்பிக்கையா இருக்கிற தேவ பிள்ளைகள் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அதை சொல்லுகிறான். இங்க வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது, கீலியாத்தின் குடிகளிலே திஸ்பெனியாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி. இங்க எலியாவை குறித்து நம்ம பார்க்கும்போது சொன்னா, எலியா இஸ்ரவேல் ஜனங்களை மனம் திரும்ப செய்தான். தேவனிடத்தில் மனம் திரும்ப செய்தான். எப்படி மனம் திரும்ப செய்தார் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்து அவர்கள் அடிமைத்தனத்திலே பாகாலை அவர்கள் வணங்கி கொண்டிருந்த சமயத்திலே ஆண்டவர் சொல்றாரு, அங்க ஒரு பஞ்சத்தை அனுப்புறார். எலியாவை கொண்டு சொல்றாரு, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் எலியாவின் வாக்கு மூலமாக கர்த்தர் அங்க ஒரு காரியத்தை நடத்தினார். நடத்தின உடனே அங்க என்ன பண்றது, பஞ்சம் வர ஆரம்பித்தது. ஆனால் பஞ்ச காலத்தில் கர்த்தர் எலியாவை போஷித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு
நான் அன்புள்ளவர் என்று சொல்லி எல்லாம் சொல்லிட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்களை மனம் திரும்ப செய்வதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம் பஞ்சம். ஆனா எலியாவை ஆண்டவர் போஷித்தார். கேரு தாட்டு நீர்ல தண்ணீரை குடித்து காகங்கள் கொண்டு வருகிற அப்பத்தையும் இறைச்சியும் சாப்பிட்ட எலியா அங்கிருந்து கடந்து போறான். கடந்து போகும்போது சாரிபாத்து விதை வீட்டுக்கு போறாரு. சாரிபாத்து விதை வீட்டு சொல்றா, ஒரே ஒரு கை மாவு இருக்கு, நானும் என் பையனும் சாப்பிட்டு அடுத்த வேலைக்கு உணவு இல்லாம நாங்க சாப்பிட்டு சாக போறோம்னு சொல்லும்போது அது சொல்றாரு, அதுல முதல்ல எனக்கு ஒரு அடையை கொண்டு வா. அதுல முதல்ல எனக்கு ஒரு இது கொண்டு வா, அப்புறமா நீயும் உன் பிள்ளை சாப்பிட வச்சா. அவரு அதுக்கப்புறம் பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் ஆண்டவர் சாரிபாத்து விதை வீட்டை கர்த்தர் போஷித்தார். அல்லேலூயா. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியம் என்னவென்று சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை மனம் திரும்ப செய்ய என்னவென்று சொன்னா, அவர் சொல்றாரு பாருங்க, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, சரி அந்த 18வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளையை விட்டு பாகாலை பின்பற்றினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள் என்று சொல்லி. ஆகாப் சொல்றான், எலியாவை கண்டபோது இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீதானா என்று சொல்லி. எலியாவுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா ஆகாபு எசபேலுடைய வார்த்தையை கேட்டு அங்க பாகாலுடைய விக்கிரகத்தை எல்லாம் கொண்டு வந்து, தோப்பு விக்கிரகத்தை எல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி உருவாக்குகிறான். பாகாலுக்கு 450 தீர்க்கதரிசி, தோப்பு விக்கிர ஆராதனை செய்யறவங்க 400 தீர்க்கதரிசி, மொத்தம் 850 தீர்க்கதரிசி முன்பாக ஒரே ஒரு ஆண்டவருடைய தீர்க்கதரிசி யார் என்று சொன்னால் எலியா. அவன் சொல்றான், அதற்கு இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, நீரும் உம்முடைய கர்த்தரின் கட்டளையை விட்டு. கர்த்தர் சொல்றான், என்னை அன்றி வேற தேவர் உண்டாயிருக்க வேண்டாம். ஆனா இங்க இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்ட ராஜாக்கள் எல்லாருமே ஒரு சில குறிப்பிட்ட கால வரைக்கும் தேவனுக்கு உண்மையா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் போக 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 அவருடைய பாகால் அந்நிய தேவர்களை சேவிக்க ஆரம்பித்தார். அந்நிய தேவர்களை சேவிக்க ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஒரு நாய் தீர்ப்பை கட்டளையிட்டார். அங்க அவன் பாவம் செய்ய ஆண்டவர் நாய் தீர்ப்பை கட்டளையிட்டார். அங்க சொல்லப்பட்டது, உம்முடைய வீட்டாரும் உன் தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள் என்று சொல்லி. அப்பொழுது கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகால் தீர்க்கதரிசி 450 பேரையும், எசபேல் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசி 400 பேரையும் என்னிடத்தில் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்று சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்ப செய்கிறதுக்கு அற்புதத்தை கண்டாதான் இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் மனம் திரும்புவாங்க. எலியா சொன்னபடி 3 வருஷம் மழை பெய்யல, அதுக்கப்புறம் மழை பெஞ்சிச்சு. அப்பொழுதும் ஆகாப் எலியாவை பார்த்து சொல்றான், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறது யான் இல்ல, நீயும் உன் தகப்பன் வீட்டாருமே என்று சொன்ன போது அங்க அவன் சொல்றான், எலியா சொல்றான், 450 பாகால் தீர்க்கதரிசி 450 கூப்பிடு, எசபேலின் பந்தியில சாப்பிடுகிற 400 பேரையும் என்னிடத்தில் அழைத்து கொண்டு வா என்று சொல்லி ஆட்கள் அனுப்புகிறான். அப்படி ஆகாப் இஸ்ரவேல் புத்திர எல்லாருக்கும் ஆட்கள் அனுப்பி கர்மேல் பர்வதத்தில் அந்த தீர்க்கதரிசியை கூடி வர செய்தான். சொல்றான், எலியா ஜனங்களை பார்த்து வாசிக்கலாம், 21வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எலியா, இங்க எலியா ஜனங்கள் பார்த்து கேட்கிறார், என்னவா நீங்கள் 2 நினைவுகளால் குந்தி நடக்கிறது என்ன? பாகால் தெய்வம் என்றால் சொல்றாரு பாருங்க, எப்படி 800 பேருக்கு முன்னாடி எலியா ஒரே ஒரு ஆள் தான். அவன் சொல்ற அந்த தைரிய வார்த்தையை பாருங்க, கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். முதலாவது சொல்றது மரியாதை, இரண்டாவது சொல்றது மரியாதை இல்லாத வார்த்தை. அல்லேலூயா.
எலியா யாரை கண்டு அங்க பயப்படல. ஏனென்றால் அவன் கர்த்தரிடத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை மனம் திரும்ப செய்ய வேண்டும் என்கிற ஒரே ஒரு வைராக்கியம், கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்கிற அந்த கர்மேல் பருவத்தில் நின்ற எலியா, கர்த்தருடைய சமூகத்தில் நின்ற எலியா ஜனங்களை பார்த்து கேட்கிறான், நீங்க 2 நினைவுகளால் குந்தி நடக்கிறது என்ன என்று சொல்லி. அதுக்கு சொல்றாங்க, ஒரு பதிலும் சொல்லல. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும் கர்த்தர் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி. ஆனா அவன் ராஜா எசபேலுக்கு பயந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு வார்த்தையும் சொல்லல. அப்பொழுது எலியா ஜனங்களை வந்து சொல்றான், நான் ஒருவன் மாத்திரம் மீண்டு இருக்கிறேன், பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர் முன்பாக. அல்லேலூயா. ஒரே தீர்க்கதரிசி, பாகால் தீர்க்கதரிசி 450 பேர் முன்பாக இருக்கிற ஒரே ஒரு சொல்றான், நான் ஒருவன் மாத்திரம் தான் மீண்டு இருக்கிறேன், கர்த்தரின் தீர்க்கதரிசி. ஆனால் 450 பாகால் தீர்க்கதரிசி முன்பாக நான் நிற்கிறேன் சொல்றான். 2 காலை தெரிந்து கொள்ளுங்க. அது ஒன்று நான் பலி செலுத்துறேன், ஒன்று நீங்க பலி செலுத்துங்க அப்படின்னு சொன்ன போது இது அவங்களுக்கு இந்த பார்வைக்கு நலமாக கண்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் எது கொடுத்தாலுமே செய்ய வேண்டும் சொல்ற அந்த மனம் இருக்குது. சரி, ஓகே செய்யலாம்னு சொல்லி ஒரு காலை எடுத்து அதை வெட்டி, அதை சந்தா வெட்டி அது பலிபீடத்துல வச்சுட்டாங்க. வச்சதுக்கு அப்புறம் அவங்க எலியா சொல்றாரு, நீங்க அதிகமா இருக்கிறீங்க, நீங்க கூப்பிடுங்க. நீங்க கூப்பிட்டு உங்க தெய்வம் வந்துச்சுன்னா அதை சொல்றாரு, அக்கினியால் பதிலளிக்க வேண்டும். இல்லையா? அவர் சொல்றாரு, வானத்தில் இருந்து அக்கினினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்று சொல்லி. வாசிக்கலாம் 24வது வசனம். அல்லேலூயா. எலியா சொல்றாரு, அக்கினியால் பதிலளிக்கும் தெய்வமே தெய்வம் என்று சொன்னபோது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வார்த்தை நல்லது என்று கண்டது. எலியா பாகாலின் தீர்க்கதரிசியை நோக்கி, நீங்க அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காலையை தெரிந்து கொண்டு ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்று சொல்லி அவங்களுக்கு முதல் வாய்ப்பு கொடுத்துட்டார். கொடுத்ததுக்கு அப்புறம் அவர்கள் அதே போல செய்யறாங்க. அவங்க எப்படி செய்யறாங்க பாருங்க. 26வது வசனத்தை வாசிக்கலாம். எப்படி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாகாலுடைய பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. ஒரு உத்தரவும் வரவில்லை, ஒரு பதிலும் வரவில்லை. காலையிலிருந்து மதியம் வரைக்கும் கூப்பிடுறாங்க, ஒரு பதிலும் வரல. அல்லேலூயா. ஒரு பதிலும் வரல. எலியா அவர் எல்லாம் பார்த்து பரியாசம் பண்றான். மதியான வேலை எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்க. யாராவது சொல்லுவாங்களா? ஜனங்கள் கூட்டமா இருக்கிறாங்க, 800 பேரு. எசபேலுடைய பந்தியில சாப்பிடுற 400 பேரு, 450 பாகால் தீர்க்கதரிசி மொத்தம் 800 பேரு. ஆனா ஒரே ஒரு எலியா தான். இந்த காலத்துல இப்படி கூட்டமா இருந்தா ஒரு சில நம்ம பயந்து போயிருப்போம். ஆனா அந்த நாட்களில் எலியா தேவனுக்கு வைராக்கியமாய் இருந்த. ஏன்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை தேவனிடத்தில் திருப்ப வேண்டும் என்று சொல்லி அதுக்கு தான் சொல்றார், வானத்திலிருந்து அக்கினி கொடுக்கணும். ஏன்னா எலியாவுக்கு தெரியும், எலியாவின் தேவன் வானத்திலிருந்து அக்கினியை கொடுப்பார் என்று சொல்லி எலியாவுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுடைய இறுதிய கடினத்தின் நிமித்தம் அவர் சொன்ன வார்த்தை, வானத்திலிருந்து அக்கினி இறங்கணும், பலிபீடத்தில் பச்சிக்கக்கூடிய பலிபீடத்தை பலிபீடத்தை பச்சிக்கக்கூடிய அக்கினி வானத்திலிருந்து உத்தரவு கொடுக்க வேண்டும். அப்பதான் உண்மையான தெய்வம். அவர் சொல்றார், மத்தியான வேலை எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணமாய் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்று அவர்களை பரியாசம் பண்றான். இந்த வார்த்தை எப்படி நம்ம சொல்ல முடியும்? எலியா சொல்றாரு, எவ்வளவு வைராக்கியம் அவருக்கு இருந்த வைராக்கிய. ஜனங்கள் பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்கள், விக்கிரகத்தை ஆராதித்து பாகாலை வணங்கி இஸ்ரவேல் உண்மையான தேவனை விட்டு வழி திருப்பி இருக்கிற அந்த ஜனங்களை மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்பி தேவனிடத்தில் திருப்ப வேண்டும் என்கிற வைராக்கியம் எலியாவுக்கு இருந்தபடியால் அவன் தைரியமா சொல்றான், அவன் தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்புங்க என்று சொல்லி.
மத்தியான வேலை சென்ற பின்பு அந்திபலி செலுத்தும் நேரம் மட்டும் சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு சங்கீத பகுதி ஞாபகத்துக்கு வரபடியா அது ஒரு மத்தியில சுட்டி காட்ட ஆசைப்படுகிறேன். சங்கீத புஸ்தகம் 115 சங்கீதம். அதுல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள் சங்கீதத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபை நிமித்தம், உமது சத்திய நிமித்தம் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும். அவருடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானே. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவருடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்களிலிருந்தும் காணாது, அவைகளுக்கு காதிலிருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிலிருந்தும் முகராது. இதுதான் அந்த நாட்களில் நடக்கிற சம்பவம். எலியா சொல்றான், பாகாலு தெய்வத்தை கூப்பிடுறாங்க. என்னவா? அவைகள் வாயிருந்தும் பேசாது, அவைகள் கண்களிலிருந்தும் காணாது, அவைகள் காதிலிருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிலிருந்தும் முகராது. அல்லேலூயா. இங்க நடக்கிற இந்த காரியம் அதுதான். எத்தனைதான் சத்தம் போட்டு கூப்பிட்டாலும், எவ்வளவுதான் ரத்தம் சிந்தி கூப்பிட்டாலும் ஒரு பதிலும் வராது. சொன்னபோது சொல்றான், அவன் அந்திபலி செலுத்தும் நேரம் மட்டும் காத்திருந்தான். உத்தரவு கொடுப்பில்ல, ஒரு சத்தமும் வரல. பேசினா தானே சத்தம் வரும், பேசுற தெய்வமா இருந்தா தானே சத்தம் வரும். அல்லேலூயா. இங்க அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி கிட்டே வாருங்கள் என்று சொல்லி சகல ஜனங்கள் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். அல்லேலூயா. முதலாவது கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் தகர்க்கப்பட்டிருக்கிற இருதயம் அது செப்பனிடப்பட வேண்டும். ஒரு இருதயம் தகர்க்கப்பட்டிருக்கிறதா, ஒரு இருதயம் வேதனையோடு இருக்கிறதா, உங்களுக்கு விசாரிப்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? இல்ல, உங்களை விசாரிப்பதற்கு ஒருவர் உண்டு. உங்கள் கண்ணீரை துருத்திலே பிடித்து வைத்திருக்கிறவர் ஒரு உண்டு. அதை விசாரிப்பதற்கு ஒரு காலத்தையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க முதலாவது தகர்க்கப்பட்ட இஸ்ரவேலர்களுடைய இருதயத்தை அவன் செப்பனிட்டான். செப்பனிட்டதுக்கு அப்புறம் உனக்கு இஸ்ரவேல் என்று பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபின் குமாரால் உண்டான கோத்திரங்களின் லக்கத்தின்படி 12 கற்களை எடுத்து 12 கோத்திரத்துடான 12 கற்களை எடுத்து கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க ஒரு வாய்க்காலை உண்டு பண்ணினான். இல்லையா? முதலாவது அவன் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டான். தேவனை விட்டு வழிவிலகி போய் தகர்க்கப்பட்டு பின்மாற்றத்தில் இருக்கிற தேவஜனமே, உங்கள் இருதயம் முதலாவது செப்பனிடப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, உங்கள் இருதயம் தகர்க்கப்பட்டு தேவனை விட்டு பின்மாறி இருக்கிறது என்று சொன்னால் முதலாவது உங்கள் இருதயம் தேவனுடைய சமூகத்தில் திரும்புவதற்கு உங்கள் இருதயம் செப்பனிடப்பட வேண்டும். இரண்டாவது அவன் சொல்லப்படுகிறான், அந்த இருதயம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கொண்டு ஒரு இருதயம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இரண்டாவது காரியம், விறகுகளை அடுக்கி ஒரு காலை சந்து சந்தாக துண்டித்து விறகுகள் மேல் வைத்தான். அதுக்கப்புறம் தண்ணீரை ஊற்றுகிறான். அபிஷேகம். ரட்சிக்கப்பட்ட உடனே ஞானஸ்தானம் எடுக்கிற அந்த அபிஷேகத்துக்குள்ள அந்த உடன்படிக்கைக்குள்ளாக நீ கடந்தவர்கள், அதுதான் தண்ணீரை அந்த காலின் மேலே விறகின் மேலே கல்லுகள் மேலே ஊற்றுகிறான். ஊற்றுனதுக்கு அப்புறம் அதை சுற்றிலும் தண்ணீரா இருக்கிறது, அது பரிசுத்தமாக்கப்படுகிறது. தேவனிடத்தில் மனம் திரும்பி வருகிற அன்பு தேவஜனம், உங்கள் இருதயம் சிறப்பட்டு உங்கள் இருதயம் செப்பனிடப்பட்டு திரும்ப வருகிறீர்கள் என்று சொன்னீங்களா, உங்கள் இருதயத்திலே தேவனுடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அங்கே அவர்கள் ஊற்றுகிறார்கள், ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரம் அப்படியே செய்தார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். தொட்டின வாய்க்காலில தண்ணீரை நிரப்பினான். இப்பொழுது சுற்றிலும் தண்ணீர் இருக்கிறது. பலி மிருகத்தின் மேல் ஊற்றப்பட்ட தண்ணீர் அதனுடைய ரத்தத்தை எல்லாம் கீழே கொண்டு வந்து விறகுகளிலிருந்து கல்லுகளிலிருந்து கீழே கொண்டு வந்து வாய்க்கால் முழுவதும் நிரப்பிற்று. மனம் திரும்பி தேவ சமூகத்தில் வரும்போது இரண்டாவது காரியம்,
ஞானஸ்தானம் சத்தியத்துக்குள்ளாக கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நின்ற எலியா மூன்றாவது செய்த காரியம், அந்திபலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாக எலியா வந்து 36வது வருஷத்தை வாசிக்கும் போது, ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளக்கப்பட்டு, கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு. அல்லேலூயா. இது சொல்லப்படுகிறது, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின உடனே மூன்றாவது காரியம், கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகனங்களையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நற்பி போட்டது. அல்லேலூயா. இதான் நம்முடைய தேவன். மூன்றாவது காரியம், அபிஷேகம். தேவனிடத்தில் மனம் திரும்பி வருகிறேன் என்று சொன்னால், நீ பாவத்திலிருந்து தேவனை விட்டு பின்வாங்கி மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு போலே என்று சொன்னால், நீ மறுபடியும் திரும்பி வர வேண்டும் என்று சொன்னால், உடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய இருதயம் செப்பனிடப்பட்டு தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டு, மூன்றாவது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த அபிஷேகத்தின் வல்லமை உன்னோடு இருக்கும் என்று சொன்னால், தேவன் உன்னை எடுத்து பயன்படுத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றார், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்று சொல்லி திரும்ப தேவன் அவருடைய இருதயம் திருப்புகிறார். சொல்றாரு, அப்பொழுது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை பணிந்து கொண்டார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்க பின்மாற்றத்துக்கு போயிருப்பீங்க என்று சொன்னால், உங்கள் இருதயம் தகர்க்கப்பட்டது என்று சொன்னால், உன் அபிஷேகம் உன்னை விட்டு போனது என்று சொன்னால், நீ மீண்டும் தேவனிடத்தில் திரும்பி வா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நடத்த, உன்னை பாதுகாத்து நடத்த கர்த்தர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது காரியம், சிம்சோன் தேவனை விட்டு வழிவிலகி போனான். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் காலத்துல 16ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம், அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பலிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் தேவனை நோக்கி கூப்பிடுறான். அல்லேலூயா. நல்லா கவனித்து கேளுங்க. சிம்சோன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு எப்படி பிறக்க வேண்டும் என்று சொல்லி தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளையினாலே பிறந்த ஒரு தேவ மனிதன். அல்லேலூயா. 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது, தான் வம்சத்திலே பிள்ளை பெறாத மலடி இருந்தான். யாரு? மனோவாவுடைய மனைவி. அவளுக்கு பிள்ளை இல்லை, மலடியா இருந்தான். அந்த சமயத்துல கர்த்தருடைய தூதனானவர், 3வது வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவா, அதனால நீ என்ன பண்ணணுமா, குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி தேவ தூதன் மனோவாவுடைய மனைவிக்கு சொல்ற காரியத்தை வாசிக்கலாம். 4வது வசனம் 5வது வசனமும், இங்க சிம்சோனுடைய பிறப்பை குறித்து ஆண்டவர் மனோவாவுடைய மனைவியா இருக்கிற அந்த ஸ்திரீக்கு தெளிவா சொல்றாரு, நீ திராட்சரசம் மதுபானம் குடியாதபடிக்கு தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்து நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் பிறந்தது முதல் அவன் தலை மேல சவரவன் கத்தி படக்கூடாது, அவன் தலையில கத்தி படக்கூடாது,
அவன் முடி எவ்வளவு வளர்ந்தாலும் சரி அவனை முடியை வெட்டக்கூடாது என்கிற ஒரு இது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் பிறந்ததுக்கு அப்புறம் பெலிஸ்தர் கைக்கு அவன் இஸ்ரவேல் ஜனங்களை நீங்களாக்கி ரட்சிப்பான் என்று சொல்லி தேவதூதன் சொல்றான். அதுக்கப்புறம் 8வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது கர்த்தரை நோக்கி மனோவா விண்ணப்பம் பண்ணுகிறான், மறுபடியும் காரியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்தை போய் சொல்றான். மனோவின் மனைவி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தன்னுடைய கணவனா இருக்கிற மனோவா இடத்துல போய் அந்த காரியத்தை சொல்றான். மனோவா இந்த காரியத்தை கேட்டதுக்கு அப்புறமும் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாம கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான். அப்பொழுது 8வது வசனம், அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிறாக என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். அதே போல கடந்து வந்து பிள்ளை இப்படித்தான் வளர்க்க வேண்டும், பிள்ளை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளையை வளர்க்க விதத்தை தேவனுடைய தூதன் மனோவாவுக்கு தெளிவாக வேண்டும் கொடுத்தார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட மகனுடைய பிறப்பின் ரகசியத்தை அவனுடைய பெற்றோர் அவனுக்கு சொல்லல. அவன் செய்த காரியம் என்னவென்று சொன்னால் 14ஆம் அதிகாரம், சிம்சோன் பிறந்தான், ஆனால் அவன் பெற்றோர் அவனுடைய நோக்கத்தை அவனுக்கு சொல்லாமல் போனார்கள். 14ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசிக்கும் போது அவன் திம்னாத்துக்கு போய் பெலிஸ்தர்கள் பெண்ணை ஒரு ஸ்திரியை கண்டு அவளை கல்யாணம் செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இது அவருக்கு சொல்லல. பெற்றோர்கள் அவனுடைய நோக்கம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் என்று சொன்னால் சிம்சோனுடைய வாழ்க்கை மாறுபட்டு போயிருக்கார். அல்லேலூயா. பிள்ளைகள் பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவருடைய நோக்கம் என்ன, தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார், தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் பிறந்திருக்கிறேன் என்ற அந்த எண்ணம், அந்த காரியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கும் போது கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்த வல்லமையுள்ளவராக. அல்லேலூயா. அங்க அவன் திம்னாத்துக்கு போய் பெலிஸ்தர்ல அந்த பிள்ளையை பார்க்கறான். ஆனா அவன் கோபப்பட்டு வரும்போது ஒரு சிங்கம் வருது, அந்த சிங்கத்தை 2ஆ கிழித்து போடுறான். இந்த காரியத்தை அவன் பெற்றோரிடத்துல சொல்லவில்லை. பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் பேசுவது மிக மிக குறைவாக இருக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் பேசுவது மிக மிக குறைவாக இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றார், பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் பேச வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் பேச வேண்டும். அல்லேலூயா. சிம்சோன் வாழ்க்கையை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சிம்சோனுடைய வாழ்க்கை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அவனுக்கு சொல்லாமல் அவனை வளர்த்தார்கள். அது நிமித்தமாக அவன் வரிவிலகி போகிறான். ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருந்தார். அவருடைய இருந்தது நிமித்தமாக பெலிஸ்தரை நியாயம் விசாரித்தான். பெலிஸ்தர் செய்த தவறுக்கு அவர்கள் நியாயம் விசாரித்தான். இங்க அந்த சிங்கத்தை கிழித்து போடுகிறான். சிங்கத்தை கிழித்து போட்டதுக்கு அப்புறம் அவன் திரும்பி வரும்போது வாசிக்கலாம் 8-9 வசனங்கள். அல்லேலூயா. சொல்றார் ஆண்டவர், தீட்டுப்படாத ஒன்றும் அவன் புசிக்கல் ஆகாத என்று சொல்லி. இங்க சிங்கத்தில் இருந்த இறந்து போன சிங்கத்திலே தேன் கூடும் இருக்குது. அதை எடுத்துட்டு வந்து சாப்பிட்டு வாரான். சரி, அவன் பெற்றோரிடத்துல கொடுக்கிறான். பெற்றோர்கள் வாங்கி சாப்பிடுறாங்க. எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லி பெற்றோர்கள் கேட்கவில்லை. அல்லேலூயா. அவன் தகப்பன் அவனிடத்து அந்த சிங்கத்தின் உடலை எடுத்ததே அவர்களுக்கு அறிவிக்கவில்லை, அவர்களும் கேட்கவில்லை, மகனும் அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. இப்படியாக இருந்த போது சிம்சோன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த பிள்ளைக்காக அங்க பெலிஸ்தர்ல 300 நரியை பிடித்து அவன் அற்புதம் நல்ல காரியம் செய்தான். அவன் 300 நரியை பிடித்து அந்த வெள்ளாமைக்குள்ள விடுகிறான். எல்லாமே அழிந்து போனது. இது யார் என்று கேட்ட போது சிம்சோனை குறித்து சொல்றாங்க. சிம்சோனை குறித்து சொல்லும் போது சிம்சோனுக்கு விரோதமாய் போன 1000 பேரை கழுதின் பச்சை தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை சிம்சோன் முறியடித்தான். முறியடித்தவன் இப்படிப்பட்ட வல்லமையுள்ள அந்த சிம்சோன் ஒரு தவறு செய்கிறான். என்னவென்று சொன்னால் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல அவன் வேசியை கண்டு அவனிடத்தில் போனான்.
அவனுடைய தகப்பன் தாய் அவனுடைய நோக்கத்தை அவருக்கு சொல்லாதபடியால், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு சொல்லாதபடியால் அவன் செய்கிற காரியம் வேசியிடத்தில் போகிறான். வேசியிடத்தில் போனது மாத்திரமல்ல, அவளுக்கு நான் என்னுடைய பலன் எங்க இருக்கிறது என்று சொல்லி, என்னுடைய பலவீனம் எங்க இருக்கிறது என்று சொல்லி எல்லாவற்றையும் அவளுக்கு சொல்றான். அவனுக்கு சொன்ன போது அவளும் அதே போல அவனுடைய தலையில சவரகன் கத்தி படக்கூடாது என்று சொன்னதுக்கு அப்புறமும் அவன் தலையை அவன் சிரைத்த போது அவன் சிறுமைப்பட தொடங்கினான். 19 வசனத்தை வாசிக்கலாம். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையில் 7 ஜடைகளில் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அல்லேலூயா. பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல் கவனம் வைத்திருக்கிற காலம் இது. பேச வேண்டும். வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகளிடத்தில் பேச வேண்டும். கடந்த நாட்களிலே ஒரு வீடியோ யூடியூப்ல செய்தியாக வந்தது, பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க நினைக்கிறேன். 8 வயது பிள்ளை, 8ஆம் படிக்க 8 வயது பிள்ளையை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். அது வீடியோ, அந்த நடந்து போறான், அந்த பிள்ளை முன்னாடி போய் கொண்டிருக்கிற அந்த வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் பரவி கொண்டிருக்கு. பிள்ளைகளிடத்தில் பேச வேண்டும். பிள்ளைகளிடத்தில் பேசுவதற்கு கையில்லாத பெற்றோர்கள் ஓடிக்கொண்டிருக்கிற தவறு. பிள்ளைகளிடத்திலே பெற்றோர்கள் பேச வேண்டும், பெற்றோர்களிடத்திலே பிள்ளைகள் பேச வேண்டும். இல்லையா? சிம்சோனுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது அவனுடைய நோக்கம், அவன் 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். 20 வருஷம் நியாயம் விசாரித்திருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை நோக்கத்தை அவன் பெற்றோர்கள் அவனுக்கு சொல்லவில்லை. நடந்த சம்பவம், அவன் 2 கண்களை பிடித்து, அவன் 2 கண்களை பிடுங்கி அவனை குருடாக்கினார்கள். குருடாக்கினதுக்கு அப்புறம் அவன் வெளியே, அவன் தலைமையில் அவன் சிறைக்கப்பட்டது தெரியாமல் பலன் இருக்கிறது என்று சொல்லி அவன் போறான். போன போது பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் 2 கண்களை பிடிக்கி போட்டான். பிடிக்கின்ற உடனே அவன் சிறுமைப்பட தொடங்கினான். அவனை கேவலமாக பார்க்க ஆரம்பித்தார். அவனை கண்டு பயந்து இருந்த பெலிஸ்தர்கள் அவனை கேவலமாக பார்க்க ஆரம்பித்தார்கள். நடந்த சம்பவம் 23வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவர்கள் தங்கள் தேவனை சிம்சோன் நிமித்தமாக, சிம்சோனை பிடித்தது நிமித்தமாக அவர்கள் அவருடைய தேவர்களை துதித்து பாடிக்கொண்டிருந்த சமயத்துல கையிலாக கொடுக்கிற பிள்ளையாண்டான் அவனை கொண்டு போய் தூணருகே நிறுத்துகிறான். 26வது வசனம் வாசிக்கும் போது, சிம்சோன் தனக்கு கையிலாக கொடுத்து நடக்கிற பிள்ளையாண்டானோடு வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவர்களை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருக்கிறது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளும் ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அவனுடைய நோக்கத்தை அவன் பெற்றோர்கள் அறிவிக்காதபடியாக அவன் ஒரு வேடிக்கை பொருளாக மாற்றப்பட்டான். இந்த காலை வேளையில அன்பு தேவஜனமே, பெற்றோர்கள் மனம் திரும்பி தேவனிடத்திலே பிள்ளைகள் திரும்ப வர வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகளிடத்திலே பேச வேண்டும். சிம்சோன் மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்பி வருகிறான். வாசிக்கலாம் 28வது வசனம். மீண்டும் மனம் திரும்பி வருகிறான் தேவனிடத்துல. நான் செய்த தவறுக்காக நான் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் இவர்களை பழி வாங்க வேண்டும், எனக்கு அந்த பலனை கொடுங்க என்று சொல்லி சிம்சோன் கேட்டபோது, சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலதுகையினாலும் மற்றொன்றை தன் இடதுகையினாலும் பிடித்துக் கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவுள் என்று சொல்லி பலமாய் இழுத்தான். இழுத்த போது அந்த வீட்டில் இருந்த 3000 பேரும் மரித்து போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட அபிஷேகம் சிம்சோனுக்கு இருந்தது என்று சொன்னால், சிங்கத்தை 2ஆய் கிழித்தவன், 300 நரிகளை பிடித்து அவன் பந்தத்தை நெருப்பை கொளுத்தி வெள்ளாண்மையில விட்டவன், பச்சை கழுதின் தாட எலும்பை கொண்டு 1000 பேரை கொன்றவனுடைய வாழ்க்கை கடைசியாக அவன் திரும்பி வந்தான். திரும்பி வந்து தேவன் தனக்கு கொடுத்த மனம் திரும்புது. திரும்பி தேவனிடத்துல வந்தபோது, பாதுகாப்பு இருக்கிற இடத்துல வந்தபோது அவன் சொல்றான், என் ஜீவன் பெலிஸ்தரோடு மடிய கடவுள் என்று சொல்லி அந்த தூணை இழுத்த போது அதில் இருந்த 3000 பேரும் இறந்து போனார்கள்.
அல்லேலூயா. மனம் திரும்பி வந்த சிம்சோன் கடைசியாக செய்த காரியம் 3000 பேரை கொண்டு போனான். அவனும் மறித்து போனான். இந்த காலை வேளையில எலியா இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தேவனிடத்துல மனம் திருப்பினாரோ, சிம்சோன் எப்படி தேவனிடத்துல மனம் திரும்பி வந்து தன்னுடைய கண்களை பிடிங்கிற பெலிஸ்தருக்கு விரோதமாய் தன்னுடைய இருக்கிற எல்லா பலத்தையும் திரட்டி அவர்களை அழித்து போட்டார்கள். அதே பொழுது காலை வேளையில மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்பி வரும்போது அவர் நமக்கு அரணான கோட்டையாக இருந்து நம்மை பாதுகாத்து நடத்த வல்லவராக. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கண்களுக்கு ஒரே தீர்வு. 2 கண்களை பிடுங்கி போட்டாங்க ஆண்டவரே, அதுக்கு ஒரே தீர்வா எனக்கு பலம் கொடுங்க என்று சொல்லி தேவனிடத்துல கேட்ட போது ஆண்டவர் பதில் கொடுத்தார். அவன் பலத்தினாலே 3000 பேரை கொன்று போட்டான். அல்லேலூயா. இந்த காலை வேளையில மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்பி வரும்போது கர்த்தர் நம்மையும் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தேவசத்தின் தலையில் தாக்கி ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனுள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. பரிசுத்தரே நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவரே அவர் இரத்திலும் நேரவே, எலியாவின் தேவரே அவர் இரத்திலும் நேரவே. அசைவாரு அனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாரு அனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலையே. பாதுகாத்து நடத்துவதற்கு
450 பாகால் தீர்க்கதரிசி முன்பாக நின்ற ஒரே ஒரு தீர்க்கதரிசி எலியா சொல்லுகிறான், அக்கினியால் பதிலளிக்கும் தெய்வமே தெய்வம் என்று சொன்னபோது அக்கினியால் பதில் தந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டும் உம்மிடத்தில் மனம் திரும்ப செய்த தேவனே. சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையின் தகவலின் பிறப்பின் நோக்கத்தை அறியாமல் தான் செய்த தவறு நிமித்தமாக 2 கண்கள் பிடுங்கப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் மனம் திரும்பி வந்து, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க என்று சொல்லி கேட்டபோது சிம்சோனை பலப்படுத்தி, ஆண்டவரே அவன் மரிக்கும் போது 3000 பேரை ஆண்டவரே நீ நாயை திருப்பி செய்தீங்களே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே பின்மாற்றத்தில் இருக்கிற ஜனங்களை நீங்க மீண்டும் அழைத்துக் கொண்டு வாங்க. பின்மாற்றத்தில் இருக்கிற ஜனங்களை நீங்க மீண்டும் அழைத்துக் கொண்டு வாங்க. ஆண்டவரே தகப்பனே, உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொள்ளுகிறோம், உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொள்ளுகிறோம். தேவ சமூகத்தில் கரைகளை உயர்த்தி அப்பா எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே எங்களை ஒப்புக்கொள்ளுகிறோம் ஐயா, எங்களை ஒப்புக்கொள்ளுகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவன் தலை அசைப்பான். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவன் தலை அசைப்பான். நெருப்பாயிரங்கிடுவான் என் தெய்வம், நெருப்பாயிரங்கிடுவான். வைராக்கியத்தோடு தேவனுக்கு நிற்கும் போது நீ என ஜனங்களை நீ மனம் திரும்ப செய்யும் போது எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் கர்த்தர் எலிசாவுக்கு எப்படி பகிர்ந்தாரோ அதே போல இரட்டிப்பான ஆசீர்வாத அபிஷேகம் உங்கள் மேல கர்த்தர் பகர அவர் வல்லவராக. ஜெபிப்போம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, ஆண்டவரே நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானது தருவேன் என்று சொன்னவர். ஆண்டவரை மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லி எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். இந்த நாளிலே சபத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, அவர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. எலியாவில் இருந்த அதே வைராக்கியம் எங்களுக்கும் தந்து நடத்தும் ஆண்டவரே, மனம் திரும்ப செய்யும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் இன்றும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடும் கொடுப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.